கம்யூனிசத்தை ஏன் ஒரு ஃபெயில்ட் ஐடியாலஜின்னு சொல்றாங்க? ஏன் கேபிட்டலிசம் ஃபெயில் ஆகுது? கேள்வி கேட்டது நானு, பதில் தெரிஞ்சா சொல்லு. நானும் தான் கேள்வி கேட்டேன், பதில் தெரிஞ்சா சொல்லு. கம்யூனிசம் ஏன் ஃபெயில்டுன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, நீ கேபிட்டலிசம் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு என்னைய கேக்குற. கேபிட்டலிசம் ஃபெயில் ஆகுதா இல்லையா? கண்டிப்பா ஆகும். ஏன்னா growth and greed இருந்தா அழிவு நோக்கி தான் கொண்டு போகும். ஆனா growth இல்லனா கம்யூனிசமும் அழிஞ்சு போகும். அப்போ growth இல்லாத கம்யூனிசம் எப்படி? அது புக்ஸ்லயும் கற்பனைகள்லயும் மட்டும்தான் இருக்கு. அப்போ சைனா அது கேபிட்டலிசம் யூஸ் பண்ணிக்கிச்சு. அப்போ நார்த் கொரியா அவங்க மக்களையே யூஸ் பண்ணிக்கிச்சு. அப்படி பார்த்தா எல்லா நாடுகளும் தான் அவங்க மக்களை யூஸ் பண்ணிக்குது. யூஸ் பண்ணாதான் கவர்மெண்ட் நடத்த முடியும். ஆனா தப்பா இல்ல யூஸ் பண்றாங்க. அதனாலதான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. டேய் என்னடா என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம்? உங்ககிட்ட என்ன கேட்டேன்? கம்யூனிசம் ஏன் ஃபெயில்டுன்னு சொல்றாங்கன்னு கேட்டேன். தப்பு செஞ்சா ஃபெயில் தான் ஆகும். அப்போ கேபிட்டலிசம்ல தான் எவ்வளவோ தப்பு நடக்குது. அதான் கேபிட்டலிசமும் ஃபெயில் ஆகுது. அப்போ கம்யூனிசம் தான் சரி. கேபிட்டலிசம் இல்லாமல் கம்யூனிசம்க்கு வேலை இல்ல. இன்ஃபேக்ட் வேல்யூவே இல்ல. அப்போ நீ கேபிட்டலிசம் தான் சரின்னு சொல்ற. கேபிட்டலிஸ்ட். கம்யூனிசம தவிர்க்க முடியாதுன்னு சொல்றேன். என்னதான்டா சொல்ல வர? ஒன்னும் புரியலடா. பவர்ல இருக்கிறவங்க எப்பவுமே உன்னுடைய புரியாமைய யூஸ் பண்ணிக்கிறவங்க. அப்ப என்னை நீ முட்டா பையன்னு சொல்ற? இல்ல, கேபிட்டலிசம் ஆர் கம்யூனிசம் மனிதர்களுடைய செல்ஃப் ஆர்கனைசிங் சைக்கோ சோஷியோ எக்கனாமிக்கல் டெண்டன்சி. இது மனித இயல்புன்னு சொல்றேன். கரெக்ட். எக்கனாமிக் சிஸ்டம் ஆர் ஐடியாலஜி இஸ் த மீன்ஸ் டு சீக் பவர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னோட பவர்ஃபுல்லா இருக்கிறவன் உன்னைய வச்சு செய்யதான் போறான். Finish.